தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 20/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று நம்ம அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டங்கள் இப்போ கனமழை தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஹைதராபாத்திலிருந்து, அதாவது தெற்கு ஆந்திராவிலிருந்து தற்போது தமிழகம் நோக்கி ஒரு மலை மேகம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மலை மேகம் வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழகம் வருமா அல்லது எங்கு திசையை நோக்கி நகரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழை பெய்யும், வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்க போகிறது, உங்கள் மாவட்டங்களுக்கு பரவலான மழை வந்து எப்போது எதிர்பார்க்கலாம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் அறிவித்தபடியே தற்பொழுது மதுரைக்கு தெற்குப்புறம் தற்போது கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்கள் அந்த மலையோட நகர்வுகள் எந்த திசை நோக்கி இருக்கு, வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்யும், இன்று இரவு தெற்கு ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழகம் நோக்கி மழை வருமா, எந்தெந்த இடங்களுக்கு தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்தால் அதிகமான மழை பெறும், அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. மறக்காமல் செக்கப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக்கப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் கனமழை உறுதி, முழுமைக்கும் கேளுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று நாம் அறிவித்த மாவட்டங்களை அறிவித்த இடங்களை பார்த்தீங்கன்னா தற்பொழுது கனமழை அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்களை இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. குறிப்பாக எங்கே மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலை சரியாக 4 மணிக்கு மேலே பரமக்குடி அருகே ஒரு மலை வந்து உருவானது. அதாவது எங்கே உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக இந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, குறிப்பாக இந்த பரமக்குடி மையமாக வைத்து கனமழை உருவானது. அதே போல் மானாமதுரை, சிவகங்கை, மதுரைக்கு கிழக்கே மழை வந்து உருவானது. அந்த மலை மேகம் அப்படியே படிப்படியாக கடல் காற்று உள்ள நுழைஞ்சு அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி மதுரைக்கு மாநகரம், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு கிளைமேட் மழை வருவது போல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் மதுரைக்கு தெற்கு புறம் தற்பொழுது கனமழையாக பெஞ்சிட்டு இருக்கு. மதுரைக்கு வடக்கே மழை இல்லைங்க. மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி, அதாவது மதுரையிலிருந்து தெற்கு நோக்கி சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா கனமான வலுவான ஒரு மழையாக இப்போ மதுரைக்கு தெற்கு புறம் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ எங்கே மழை பெய்யுதுன்னு சரியாக சொல்ல போனால் அருப்புக்கோட்டையில் மழை பெய்யுதுங்க. அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, அதாவது கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டையை மையமாக வைத்து பல மணி நேரமாக தற்பொழுது மழை தொடங்கி வெளுத்துவங்கிட்டு இருக்கு. அதே போல் பெரையூர், ராஜபாளையம் இப்போ மழை தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் தேனி மாவட்டம் மழை எதிர்பாருங்க. தேனி மாவட்டம், அதே போல் மதுரை மாவட்டம் இப்போ மழை ஒதுக்கி இருந்தாலும் மதுரை மாநகரம், வாடிப்பட்டி, மேலூர், நத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மழை வரலாங்க. திண்டுக்கல், வேடசந்தூர், கொடைக்கானல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை ஆரம்பமாகும், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வால்பாறை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கு இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருப்பூர், அதே போல் ஈரோடு மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக காணப்படலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ராஜபாளையம், கடைநல்லூரில் இப்போ கனமழை தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்கள் தீவிரமான மழை எதிர்பாருங்க. கடைநல்லூர், திருநெல்வேலி இனி வரக்கூடிய மணி நேரங்கள் திருநெல்வேலி, கயத்தாறு, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை வரலாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மலையோட நகர்கள் இப்போ தெற்கு நோக்கி இருக்குது. திடீரென்று இப்போ மேற்கு திசை நோக்கி நகர்ந்தது, இப்போ தெற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்குது. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி நோக்கி இப்போ நகர்ந்து வந்து கொண்டிருக்கு. இதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், இந்த திசையானவிலை, கன்னியாகுமரி மாவட்டம், காயல்பட்டினம், இந்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தென் உள்பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே தென் மாவட்ட உள்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மணப்பாறை, திண்டுக்கல், அதே போல் இந்த வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஈரோடு, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு 11 மணி வரைக்கும் மழை எதிர்பாருங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம் இந்த மேற்கு இந்த காற்று பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை வரும். அதாவது கண்டிப்பாக இன்று ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும் நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் மேற்கு அந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தாராபுரம், பொள்ளாச்சி, வால்பாறை மையமாக வைத்து மே மாதம் மிக கனமழை கொட்டி தீர்க்க போகுதுங்க. கண்டிப்பாக மே மாதம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், இந்த வால்பாறை பார்த்தீங்கன்னா பழனி, மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் மழை பெய்யாத இடங்களுக்கு, சரியாக மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்த மாவட்டங்களுக்கும் மையமாக வைத்து அடைமழையாக கொட்டியிருக்க போது அதுக்கான நாள் வந்து கொண்டிருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், சரிங்களா? அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ
கிருஷ்ணகிரிக்கு வடக்கு பகுதி இப்போ தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மலைமேகம் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த மலைமேகம் கூட அப்படி தெற்கு ஆந்திராவில் நுழைந்து அதுபடி ஆம்பூர் திருப்பதி வழியாக அதுபடி கிருஷ்ணகிரி தருமபுரி நோக்கி வரலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது இரவு. அதே போல் அரூர் திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்கு பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் சென்னை, காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம் வட மாவட்டம் முழுவதும் இன்று பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து குறிப்பாக இந்த ஹைதராபாத் அருகே உருவான மழை வந்து இப்போ ஹைதராபாத்தையும் கடந்து இப்போ வந்து இந்த கர்னூல் அதே போல் இந்த ராய்ச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து கடந்து இப்போ கர்னூலுக்கு கடந்து இப்போ வந்து இந்த கடப்பா நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அதிவேகமாக தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த ஓங்கலை கூட இனி சற்று வரக்கூடிய மணி நேரங்களில் மழை வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே கடப்பா கடந்து நெல்லூரையும் தாண்டி விட்டது. நெல்லூர் திருப்பதி தாண்டி அது திருப்பதி வந்து கடக்கணும். திருப்பதி தாண்டினா தான் நம்ம தமிழகம் வரும். அதுக்கு வந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்ரு இருக்கும்னா இப்போ வந்து உதாரணமாக சென்னையிலிருந்து அந்த மலைமேகம் இப்போ வந்து எவ்வளோ தொலைவு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சுமார் ஒரு 280 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அதாவது இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வந்து அது கடந்தாகணும். அப்போ தான் நம்ம தமிழகம் வரும். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் இருக்குது. அது அப்படியே ஒங்கோல் இந்த நெல்லூரில் கடப்பா கடந்து திருப்பதி கடந்து வந்தாகணும். அப்போ தான் நம்ம தமிழகம் வரும். இது தமிழகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே இந்த வட மாவட்ட மக்கள் இதற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வரலாம். அது வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாகப்பட்டினம் அதே போல் இந்த விஜயநகரம் அங்கே உருவான மழை கூட இப்போ அப்படியே அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் விஜயவாடா கடந்து அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம். வட இந்தியாவில் பெய்யக்கூடிய மழை வந்து அதுபடி நம்ம தமிழகம் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா கடலுக்காற்று அப்படிங்கிறது அது அந்த வெப்பத்தை குளிர்வித்து இப்போ மழையாக மாற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து தொடர்ந்து இன்று இரவு நள்ளிரவு பார்த்திங்கன்னா அது வந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் எதற்கும் நம்ம எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை மழை அப்படிங்கிறது அது திடீரென்று உருவாகும், திடீரென்று செயலிழுக்கும், திடீரென்று மறுபடியும் உருவாகும். இப்படி உருவாகி செயலிழந்து மறுபடியும் உருவாகும் பொழுது அது வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ தெற்கு ஆந்திராவிலிருந்து அது வந்து இந்த ஹைதராபாத்து கர்னூலுக்கு வடக்கே தான் அந்த மலை அப்படிங்கிறது உருவாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தே கடந்து அது அப்படியே தெற்கு நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எதற்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம். வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் எதற்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் திருவண்ணாமலை மேலும் அது திருவண்ணாமலை கடந்து அது அப்படியே டெல்டா நோக்கி கூட வரலாம். அது எப்படி இருந்தாலும் வருவதற்கு நள்ளிரவு ஒரு 2 மணி மேலே ஆயிரும். ஒரு 2-3 மணி போல் ஆகும். நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துக்கு கூட மழை வரலாம். கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது. அந்த தெற்கு ஆந்திராவிலிருந்து பெய்யக்கூடிய மழை வந்து நம்ம தமிழகம் வருவதற்கு வெறும் ஒரு 60% மட்டுமே வாய்ப்பு இருக்குது. 100% கிடையாது. வெறும் 60% வாய்ப்பு இருக்குது வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும் நாட்களில் அது தெற்கு ஆந்திராவில் உருவாகக்கூடிய மழை எல்லாமே கண்டிப்பாக வடமேற்கு வெப்பக்காற்று கடத்தி கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வெறும் மெதுவாக தான் கடத்தப்படுகிறது. அது வந்து வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது ஹைதராபாத் வரைக்கும் அதை பண்ணி நின்று விட்டது. ஏன்னா அது நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது வரல. ஏன்னா வெறும் மெதுவாக நுழைந்தது. வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸாக ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்தா தான் அங்கே இருக்கக்கூடிய மலையை அதுபடியே கடத்தி 1 மணி நேரத்தில் கடப்பா கடந்து திருப்பதி கடந்து வந்தாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று மிகவும் மெல்ல நகருது. இதனால் அந்த மலைமேகம் மெதுவாக நகர்ந்து கூட வர வாய்ப்பு இருக்குது. எனவே வரலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று இரவு மழைக்கான வாய்ப்பு இல்லைங்க. அதே போல் கடலோரம் மழைக்கான வாய்ப்பு கம்மி. தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வரலாம். அது வந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இன்று இரவு மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களுக்கு இருக்குது. அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் எதிர்பாருங்க. அதே போல் ஈரோடு, திருப்பூர், கரூருக்கு மேற்கே பார்த்திங்கன்னா மழை வந்து உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கிழக்கே மழைக்குறைவு, மேற்கு உள் மாவட்டங்களில் மற்றும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேரளா, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழை எதிர்பாருங்க. மழை வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான மழை இருக்குது. யாரும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக எல்லா இடங்களும் மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம். இப்போ வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கு நிறைய பேர் எப்படி இருந்தாலும் இந்த வெண்டி ஆப் அப்படிங்க யூஸ் பண்ணிங்க. வெண்டி ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஎம் மாடலு, ஜிஎஃப்எஸ்ஸு அதே போல் ஏகப்பட்ட மாடல்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வலுவான ஒரு மலையாக அடித்து நொறுக்கிட்டு இருக்குது. கர்னூல் இப்போ ஒங்கோல் கடந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் வெண்டி ஆப்பை போய் பார்த்தாலே தெரியும்.
யாருமே ஹைதராபாத்தில் வலுவான மழை பெய்யும்னு யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது ஈசிஎம்மும் சரி ஜிஎஃப்எஸும் சரி உலக வானிலை ஆய்வாளர்கள் ஹைதராபாத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு இன்றைக்கி யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்கள் மட்டும் தான் மழை சொல்லியிருந்தாங்க. அதே போல் விஜயவாடா விசாகப்பட்டினம் மாதிரி சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடல் காற்று நுழைந்து அதி தீவிரமான மழை அப்படிங்கிறது பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் காற்று நுழைவு, இந்த கடல் காற்று வடமேற்கு வெப்ப காற்றை குளிர்வித்து ஹைதராபாத்தில் உருவான மழை வந்து இப்போ தெற்கு நோக்கி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உலக வானிலை ஆய்வாளர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடையில் அவங்க சரியான ஒரு கணிப்பு வந்து கணிக்க மாட்டாங்க. ஏன்னா கோடை மழை அப்படிங்கிறது திடீரென்று உருவாகும், திடீரென்று மறையும், திடீரென்று உருவாகும், திடீரென்று மறையக்கூடியது. இதுதான் கோடை மழை. அவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க புயல்களுக்கு அனுப்பாங்க ஃபோர்காஸ்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலங்கள் வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அவங்க வந்து உறுதியாக கணிக்கலாம். அப்போ வந்து நம்ம நம்பலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த இசிஎம் ஜிஎஃப்எஸ் இப்போதைக்கு இந்த கோடை மழையில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கணித்து சொல்ல மாட்டாங்க. 100% வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அவர்களை கடந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ பரமக்குடியில் மழை பெஞ்சிச்சு. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கே மழை உருவாகும். கரெக்டாக சொன்ன இடத்துல மழை உருவாகி இப்போ மதுரைக்கு நெருக்கமாக வந்துருச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டே தான் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை இல்லாமல் அப்படியே ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்குது. மதுரை மாநகரத்தை மட்டும் ஒதுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மழை வரும்போது ஒரு கிளைமேட்டாக இருக்கும், இடி சத்தம்லாம் கேட்கும். ஆனால் கண்டிப்பாக வரும் நாட்கள்லாம் மதுரையில் தான் மையமாக வைத்து பெய்ய போதுங்க. ஒரு இடத்த ஒதுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தான் மையமாக வைத்து மழை பெய்ய போகுது என்று அர்த்தம். அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ திருச்சியை மழை ஒதுக்கிட்டு இருக்கு, கரூரை மழை ஒதுக்கிட்டு இருக்கு, திண்டுக்கல்ல மழை ஒதுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எங்கெங்கெல்லாம் மழை ஒதுக்குதோ அந்த இடத்த தான் வரக்கூடிய மாதங்களில் மையமாக வைத்து பெய்ய போகுது என்று அர்த்தங்க. சரிங்களா, நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. வரும் நாளைக்கே மழை இருக்குது. சரிங்களா, நாளைக்கு நாளை மறுநாள் எல்லா நாளும் மழை தொடரும். ஏப்ரல் இறுதி நாள் மே முதல் வாரம் சிறப்பான மழை இருக்குது. அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நன்றிங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நன்றி.